ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து லைக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து போகி. இங்கே மலேசியாவில் வந்து பொங்கல், போகி அதுக்கெல்லாமே வந்து பப்ளிக் ஹாலிடே எதுவும் கிடையாது. அதனால் அவருக்கு வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சிவன் டெம்பிளுக்கு தான் வந்து கிளம்பி வந்திருக்கோம். இந்த சிவன் டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மலையில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விநாயகர் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருப்பார் இவர். இப்போ நீங்கள் வந்து விநாயகரை பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த சிவன் டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலையில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய மலை அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப குட்டி தான். ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே ஏறி வரணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ அடுத்ததான் நம்ம போயிட்டு சிவன் சாமியை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். இங்கே அங்கே விநாயகர் இருப்பார், இங்கே வந்து சிவன். நம்ம இப்போ அப்படியே உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்க, சிவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படியே இங்கே கோவிலேருந்து வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கேஎல் சிட்டியே வந்து தெரியுது அழகாக. இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ட்வின் டவர் தெரியுது, கேஎல் டவர் தெரியுது, அதுக்கப்புறம் மெர்டேக்காவும் தெரியுது. ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சிவன் டெம்பிள் பேர் வந்து ஸ்ரீ மகா சிவன் டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா பிஜேயில் வந்து புக்கிட் கேசிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து பிஜேயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை போயிட்டு இந்த சிவன் டெம்பிளை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து இந்தியன் க்ராசரி தான் வந்து போக போகிறோம். ஏன்னா நாளைக்கு பொங்கலில் ஸோ கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அங்கே போய் வாங்கலாம். உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன், வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட்டஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக பானைலாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. நான் சொன்ன இந்தியன் க்ரோசரி வந்து இதுதான். இது பேர் வந்து லோட்டஸ். ஸோ நான் இங்கே தான் வந்து பொருள் வாங்கிறதுக்காக இப்போ வந்திருக்கோம். ஓகே.
தக்காளி பார்த்தீங்கன்னா போன வாரமும் நல்லா இல்லை, இந்த வாரமும் நல்லா இல்லை. எல்லாமே காயாக இருக்குது. ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு போல். சுத்தமாக சரி, நான் அடுத்து போய் வெங்காயம்லாம் எடுக்கிறேன். சுத்தமாக வீட்டில் தக்காளி இல்லை, அதான் பிரச்சனை. சரி, நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். அப்புறமா வேணா ஆப்போசிட்டில் இருக்க மாலில் போயிட்டு வாங்கிப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா காய்கறியுமே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் இருக்குது. ஸோ வாழைக்காய், பூசணிக்காய் மட்டும் வாங்கணும். பூசணிக்காய் இருக்கா? மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒன்று எடுத்தாச்சு. கட் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க, அதனால இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுத்திருக்கேன். இது இல்லை, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடு. அப்படியா? ஓகே. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கரும்பும் அந்த பானைக்கு கட்டுவோம்ல அந்த மஞ்சள், அது வந்து கிடைக்கல, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா வந்து வாங்கி சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைனா இருக்கிறத வச்சு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ அந்த கடைக்கு போய் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து vlog வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து பூ வாங்கிட்டு கரும்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கரும்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதோ இருக்குது. ஸோ கரும்பு ஒன்று வாங்கிக்கலாம். பூவு, வெத்தலை பாக்கு வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பும் இருக்குது, வாழை இலையும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி 2 வாழை இலை எடுத்துட்டேன். 2 பீஸ் கரும்பு மட்டும் எடுத்திருக்கேன். உள்ளே போயிட்டு வெத்தலை பாக்கும் வாழைப்பழமும் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். போதுங்கண்ணா. இந்த கடை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால வீட்டு பக்கத்தில் இருக்குன்ட்டு, இந்த வந்து ஒரு சின்ன கடை தான். பட் இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கரும்பு, வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து வாழை இலை எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு உங்களை எல்லாரையுமே வந்து நாங்கள் பார்க்குறோம். பாய். எல்லாருக்கும் குட் நைட். பாய். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பொங்கல். எல்லாருக்கும் வந்து தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அது கூடவே வந்து வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பூசணிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் நம்ம வந்து பொங்கல் அன்றைக்கி பண்ணுவோம். ஸோ அதுலேயுமே வந்து நான் பொரியல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து வடை, சக்கரை பொங்கல், இதுதான் வந்து நான் வந்து பொங்கல் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு நான் அதை அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள்.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6:10 ஆகுது. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் இருக்குது. பசங்க வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க 3 பேரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் 6:10 ஆகுது. இன்னமும் எவ்வளோ டார்க்காக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் அவ்வளோ வண்டி இந்த டைமுக்கே வந்து போயிட்டு தான் இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். சரி வாங்க நம்ம கடகடன்னு போயிட்டு மற்ற எல்லா வேலையும் முடிச்சிடலாம் சீக்கிரமாக. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சார் வந்து எழுந்துச்சி வந்துட்டார். அவன் எப்போவுமே அப்படி தான் மார்னிங் எழுந்துச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் வருவான். நம்ம யாராவது கூட வந்து கொஞ்ச நேரம் அவனை இருந்து அவனை வந்து கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னா தான் அவன் வந்து கொஞ்சம் நார்மலாகுவான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சாச்சு. சக்கரை பொங்கல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது. இப்போ தான் பண்ணி முடித்தோம். அடுத்தது வந்து சாம்பார். இன்னும் இந்த ஓரெல்லாம் எடுத்து விடல, டைம் ஆகிடுச்சு. மாங்காய் சாம்பார். வந்து மசால் வடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து வாழைக்காய் பொரியல். அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. ஏன்னா டைம் இல்லை. இதில் வெயிட் பண்ணு. இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. ஏன்னா டைம் இல்லை இந்த குண்டானில் வெடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இதில் வந்து பொங்கல் வச்சாச்சு. ஸோ சீக்கிரமாக ரைஸ் வந்து இது ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து குக்கரில் வச்சாச்சு. இப்போ போய் சாமிக்கு வந்து பரிமாறிடலாம். எல்லாம் கழுவிட்டல.
இவ்வளோ பொங்கல். இப்போ பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து பிரசாதம்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. உங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பிரசாதம் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் காட்டும். அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.